1, 2, 3 வசனங்களை படிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அந்த சபையிலே சில காரியங்களை பார்த்துட்டார். அங்க நடந்த சில காரியங்களை பார்த்துட்டு அந்த சபைக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய காரியம் அன்பு அப்படின்னு சொல்லி அந்த அன்பை குறித்து அந்த சபைக்கு தெரிவிக்கிறார். பாருங்க, ஆனா முதல்ல சொல்லும்போது முதல் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா அந்த சபையை குறித்து சொல்லும்போது பாருங்க எப்படி எப்படி அவர் உயர்த்தி பேசுறாரு பாருங்க. எப்படிப்பட்ட சபையில என்ன காரியம் இருக்கிறது பாருங்க. பாருங்க 2வது வசனத்தை படிங்க. முதல் அதிகாரம் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறார். 7வது வசனம், அப்படியே நீங்கள் யாதொரு மரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அங்க என்ன சொல்றாரு? அந்த சபையை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? அவங்க யாதொரு மரத்திலும் குறைவு இல்லாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு அவங்க காத்திருக்கிறாங்க. அந்த சபைக்கு தான் இவர் எழுதுறாரு அன்பை குறிச்சு எழுதுறாரு. இன்னைக்கு நம்மிடத்திலே கேட்டால் நாம் என்ன சொல்லணும்? எப்பா உங்களுக்கு அன்பு இருக்கா? சகோதரா உங்களுக்கு அன்பு இருக்கா? என்ன கேட்டா நான் என்ன சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. நீங்க அன்புள்ளவர் தானா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ஆமான்னு தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை என் கூட இருக்கிற ஒரு சிலர் கூட என்ன செய்யலாம், ஒருவேளை அவர் அன்பானவர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா இது மட்டும் என்ன இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல என்ன அன்பு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் பாருங்க. கிறிஸ்துமஸுக்கு என்ன செய்யறோம்? ஏதோ கேக் வாங்கி கொடுக்குறோம், பிரியாணி போடுறோம், எல்லாரையும் கூப்பிடுறோம், என்ன செய்யறோம்? அன்பு வெளிப்படுத்துறோம். ஏதாவது ஏழைகளுக்கு நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அந்த அந்த வசனத்துல 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. பாருங்க, தீர்க்க தரிசன வரம் உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பாருங்க, நிறைய காரியம் இடத்துல இருக்கு. விசுவாசத்துல பயங்கரம், அப்படியே மலையை பார்த்து பெயர்ந்து போனா பெயர்ந்து போயிடும். ஆனா எனக்கு என்ன இல்லை? அன்பு இல்லை. அப்படி அன்பு இல்லைன்னா அந்த வசனம் என்ன சொல்றது? அன்பு எனக்கு இராவிட்டால் அப்ப நான் யாருங்க? அன்பு மட்டும் என்கிட்ட இல்லைன்னா நான் ஒண்ணுக்குள்ள 0. அப்போ நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும், என்னதான் ஜெபம் பண்ணாலும், நான் ஜெபம் பண்ணி யாருக்கு சுகமானாலும்
அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் என்னமா ஒண்ணுமே இல்லை, சைபர். நம்ம எல்லாரும் கேட்கிறோம், எனக்கு அன்பு. நம்ம இப்ப நிறைய பேர் நமக்குள்ள அப்ப நான் சைபர் கிடையாது அப்படிதானே நாம நினைக்கிறோம். நான் சைபர் கிடையாது, எனக்கு அன்பு இருக்கு. பாருங்க, நான் எல்லாம் பஸ்ல எல்லாம் போனா ஒரு ஏழைகளை பார்த்தா உடனே அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்துருவேன். அல்லது ஒரு வயசானவங்களை பார்த்தா நான் உடனே எழுந்திரிச்சு அம்மா உட்காருன்னு சொல்லிடுவேன். பாருங்க, நான் ஒன்றும் அடிப்படை இதெல்லாம் போடுறது இல்லையே. சாப்பாடு ஒரு இடத்துல கொடுக்குறாங்களா, நான் அடிச்சு குடிச்செல்லாம் போய் சாப்பிட மாட்டேன். கிடைச்சா சாப்பிடுவேன், இல்லைன்னு அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு நான் விட்டுருவேன். அன்பு எனக்கு இருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது கீழே உள்ள வசனம் நம்ம பார்ப்போம். இதுல என்ன சொல்றாருன்னா, அன்பு எனக்கு இல்லாவிட்டா நான் ஒண்ணுமே இல்லை, ஜீவன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு நான் கொடுத்தாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் எனக்கு என்ன இல்லாமா? முதல்ல நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஜீரோ. அடுத்த வசனத்துல என்ன சொல்ற, எனக்கும் ஒண்ணுமே கிடையாது. அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவனை ஆராதிக்கிறதுனாலயோ, நான் உபவாசம் இருக்கிறதுனாலயோ, காணிக்க கொடுக்கறதுனாலயோ என்னுடைய சொத்தெல்லாம் நான் ஏழைகளுக்கு கொடுத்துறேன், பாருங்க நான் ஒண்ணும் இல்லாம இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டா கூட, பாருங்க நான் உடம்ப தானம் எழுதிட்டேன். நான் செத்த உடனே என் கண்ணை எடுத்துக்குங்க, என் கிட்னி எடுத்துக்குங்க, என் அதை எடுத்துக்குங்க, நுரையீரல் எடுத்துக்குங்க, எல்லாத்தையும் நான் எழுதி கொடுத்துட்டேன். நான் எவ்வளவு அன்புன்னு பாத்தீங்களா? வேறு சொல்லுது, இதெல்லாம் கொடுத்தா உடனே அன்பு இருக்குன்னு அடையாளம் இல்லை. சொத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்தவங்க நீ அன்பான ஆளுநர் கிடையாது. அன்பு இல்லாவிட்டால் எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னால மற்றவங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஒன்றுமில்லாத ஜீரோ, நான் ஒரு ஜீரோ, எனக்கு ஒரு ஜீரோ. அதான் பாருங்க, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, அன்பு நீடிய சாந்தமும், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு தன்னை புகழாது. பாருங்க, அன்பு அப்படின்னு சொன்னா என் சொத்தை ஊத்தி ஏழைக்கு கொடுக்கறது இல்ல. இங்க என்ன சொல்றது, எல்லாத்தையும் கொடுத்தா போடுவோமே நான் அன்பு இல்லாதவனா இருக்க முடியும். என் சொத்தை எல்லாம் வந்து ஏழைகளுக்கு கொடுத்தா போடுவோமே, கொடுத்துட்டு கூட என் உடலை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்துட்டு கூட நான் அன்பு இல்லாத ஒரு மனிதனா இருக்க முடியும். பாருங்க, ஒரு உதாரணம் ஒருத்தர் சொல்றாரு, மேடையில ஒரு பாஸ்டர் இதே மாதிரி அன்பை குறித்து பேசிட்டு இருக்காரு, மொழிபெயர்த்துட்டு இருக்காரு. ஒருத்தர் பக்கத்துல ஒரு சகோதரர், இவரு ஆங்கிலத்துல அன்பை குறிச்சு அன்பு அது இதுன்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் மொழிபெயர்த்தோட இங்கிலீஷ் தெரியாம இவர் மொழிபெயர்த்து இவர் சொன்னதை தப்பா சொல்லிட்டாரு. ஒரு தடவை, 2 தடவை, 3ஆவது தடவை போல அப்படின்னு என்னைய மொழிபெயர்க்கிறது கவுத்த பிடிச்சி. பாருங்க, அன்பை குறிச்சு பேசுற நாமம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாலும் அன்பு இல்லாம இருக்க முடியும் எப்படி? அதுதான் சொல்றாரு, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு எப்படிப்பட்டதாமா? நீடிய சாந்தம். இருக்கா? நீடிய சாந்தம். நீடிய சாந்தம் இல்லைன்னா நம்ம யாரு? நான் அன்பில்லாதவன். நீடிய சாந்தம் என்கிட்ட இல்லைன்னா நான் யாரு? அன்பில்லாதவன். அடுத்து பாருங்க, தயவு. தயவு இருக்கா நம்மகிட்ட? நிறைய நேரத்துல நமக்கு தயவு என்ன செய்யறது இல்லை, இருக்கிறது இல்லை. அது நாம் சூழ்நிலைக்கு தகுந்தா போல நாம் மாறி தயவு இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அன்பு தன்னை புகழாது. இது நமக்கு தெரியவே தெரியாது. என்னை பத்தி நான் பெருமையா பேசிக்கிறது, நான் அன்பு இல்லாதது என்ன சொல்றது?
ஒரு 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 ஐயா எனக்கு தெரியும். அவர் சொல்லுவார் பாருங்க, நாங்க எல்லாம் தம்பி தம்பின்னு தான் சொல்லுவோம். தம்பி நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படியே அந்த மலைக்கு போயிடும் பார்த்துக்கோங்க. அந்த நாசரேத்து ஒரு மலை இருக்கு பார்த்துக்கோங்க. அங்க நாங்கெல்லாம் இளைஞர்கள்லாம் போயிடுவோம் பார்த்துக்கோங்க. அங்க போய் நாங்க முட்டிக்கால் போட்டோம்னா தம்பி 2 நாள் 3 நாள் எல்லாம் இருக்கும் தெரியாது. ஜப்பான் என்ன செய்வோம், ஜோம் பண்ணிட்டே இருப்போம். பாருங்க நாங்கெல்லாம் வசனம் எடுத்து பேச ஆரம்பிச்சேன்னு வைங்க, யாருமே நம்ம முன்னாடி இருக்க முடியாது. இது எதற்கு, இது என் வேதம் என்ன சொல்லுது? அன்பு தன்னை புகழாது. அன்பு எனக்கு இருந்தா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் என்ன போட மாட்டேன். பிரபு பாடினா எப்படி பாடுவாங்க தெரியுமா? சும்மா அம்சமா இருக்கும். தமிழ் ஜெபம் பண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி சொல்லுவேன். நான் ஜெபம் பண்ணா சாசெல்லாம் அப்படியே கிடுகிடுங்கும்ல, அப்படி இல்லை. தெரியாது. வாங்க வாங்க நான் ஜெபிக்கிறேன், என்னன்னு பார்த்தோம் அதை வாங்க. பாருங்க, எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அவரு தன்னுடைய செய்தியை முடிச்சுட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? உங்களில் யாருக்காவது ஜெப தேவை இருக்கா? அழகா சொல்றாரு. நீங்கள் உங்கள் வீடுகளிலே உங்கள் அறைகளில் தேவனிடத்தில் என்ன செய்ய, உங்களுடைய தேவைகளை உங்களுடைய காரியங்கள் தேவனிடத்தில் தெரிய, தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? பதிலளிப்பார். நான் ஜெபிச்சா மட்டும் ஆண்டு தேவன் இல்லை, நீங்க ஜெபிச்சா கூட என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். அதே நேரத்தில் எங்களையும் அந்த ஜபத்துல கொஞ்சம் என்ன செய்யும் நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாரு. பாருங்க, இப்பொழுது ஜபத்தை பிள்ளைகள் வரிசையாக வந்து இப்பொழுது ஊழியக்காரர் உங்களுக்காக தொடர்ந்து எல்லா தலையிலையும் கையை வச்சு ஜெபிக்கிறார். உடனே அபிஷேகம் ஊழியக்காரர் வருவார். அப்படி இல்லை, அன்பு தன்னை என்ன செய்யாது, புகழாது. நான் தான் பெரிய ஆளுநர் என்ன செய்யாது, காமிக்காது. அன்பு எனக்கு ஒரு ஜபம் கூட நீங்க கொடுக்க முடியல. ஒரு உங்களை கன்வென்ஷன் கூட்டத்துக்கு என்னை கூப்பிட்டு நீங்க அவமானப்படுத்தி விட்டுட்டீங்க. அதனால நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்கெல்லாம் வர முடியாது. நாங்கெல்லாம் உங்க கூட்டம் நடத்தினா ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க தெரியுமா? ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அவமானப்படுத்திட்டீங்க. அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அன்பு நல்ல தற்புகழ்ச்சி கொள்ளா செய்யாது, நல்ல பெருமையா என்ன செய்யாது, பேசாது. அடுத்து பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, அன்பு இருமாப்பாயிராது, வைராக்கியமா. ராஜா என்ன பேச்சு பேசுறாங்க, ஜென்மத்துக்கு நெஞ்சிருவேன், நான் கொடுத்துருவேன், நீ பேசிடுவேன். நேரம் வரும்ல அப்படின்னு என்ன செய்யமா, இருமா மனசுக்குள்ள பாத்துக்கலாம் இருமும் மனசுக்குள்ள பாத்துக்கலாம். நாளும் வறுமையா அன்பு இப்படி இருமாப்பு யாருக்கா இருந்துச்சுன்னா, எங்க நீங்க உடலே சுத்தரிக்க கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிரயோஜனம் இல்லை. அன்பு இருமாப்பாயிராது. இருமாப்பு நிறைய நேரத்தில் நம்மகிட்ட இருக்கு, நிறைய காரியங்கள். இப்ப நாம் அன்பானவர்கள் இல்லை, அன்பு என்கிட்ட இல்லை. பாருங்க, இந்த இருமாப்பு இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா அங்க சமாதானம் இருக்குமா? பார்த்த உடனே என்ன செய்வாரு, இந்த வயசுக்கு வர்றப்ப அப்படிதானே தோணும். அவன் எப்படிங்க அங்க அன்பு, அங்க சந்தோஷம் சமாதானம் நிலைச்சிருக்க முடியும்? இருமாப்பு. அடுத்து பாருங்களேன், 5வது அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானதை செய்யாது.
தற்பொழிவை நாடாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. சினமடையாது. தீங்கு நினையாது. தீங்கு நினையாது. ரொம்ப முக்கியம். சினமடையாது, தீங்கு நினையாது. நிறைய நேரத்துல நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சுட்டா நல்லா இருப்பான் மனசுல, வாயில இருக்கணும் நீ நல்லா அனுபவிச்சு நல்லா இருப்பான். உள்ளத்துக்குள்ள எனக்கு நீ செஞ்சுட்டு நல்லா இருப்பியா, நல்லா இருக்க முடியுமாடா, அதுதான் என்னுடைய வார்த்தை. ஆனா நல்லா இருந்து என்னமோ யோக்கியம் மாதிரி பாருங்க. அன்பு எனக்கு இதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்படி அன்பு இல்லாமல் இருப்பதுனால அது என்ன சொல்ற பாருங்க, தற்பொழிவை நாடாது. இந்த தற்பொழிவு எங்க குடும்பத்துல ஒரு இது நடந்தப்போ நிறைய பேருக்கு வருத்தம். பாருங்க, ஒரு சிலது நான் தம்பிக்காக ஜெபம் பண்ணேன், தம்பிக்கு பிள்ளை இல்லைங்கிறதுக்காக நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என் சகோதரர்கள் ஒருத்தர் அவங்க சொல்றாங்க. அதுல ஒரு சிலருக்கு நான் அவருக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன், அதை ஒரு வார்த்தை சொன்னானா அவன், என் அக்கா எனக்காக உபவாசம் இருந்து எத்தனையோ நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க, நான் எங்க அக்காவுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கேன், அவங்க ஒரு வார்த்தை சொன்னாப்பியா? நான் அம்மா ஸ்தானத்துல தானே இருக்கேன், என்ன ஒரு வார்த்தை? எங்க பெரியம்மா ஜெபம் பண்ணதுனால எனக்கு எங்க மாமா இதெல்லாம் இது அவங்க வீட்டுக்கு நம்ம என்னதான் போய் பாருங்க, தற்பொழிவை நாடாது. இதெல்லாம் உணர்ந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன், நபரை மையப்படுத்துவது அல்ல. அந்த தற்பொழிவு அப்படின்னு சொன்னா என்ன ஒருத்தர் பெருமையா பேசணும், நீங்க பேசுறது அப்புறம் முத்துற அப்படின்னு சொல்லணும். அப்போ சந்தோஷம் மகிழ்ச்சி சும்மா அப்படின்னு என்ன செய்த உடனே ரொம்ப அதான் பவுல் சொல்லும்போது, நீங்க எதை பெற்றுக்கொள்ளாதவரை போல நீங்க நடிப்பது ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்திருக்காரு சொல்லுவாங்களா? ஆண்டவர் தந்த ஞானம் தான் ஞானத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு அப்படி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்கு? நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லை, பெற்றுக்கொண்டு விட்டு பெற்றுக்கொள்ளாதவர் போல இருப்பது என்ன? நீ பெற்றுக்கொள்ளாத ஏது அங்க சொல்றாரு. நிறைய நேரங்கள் நம்ம போலியான தாழ்மைகள் அதெல்லாம் என்னன்னா தற்பெருமையில கிடைக்கிற ஒரு குழு, அப்படியே ஐஸ் எடுத்து நம்ம தலைமையா வச்ச மாதிரி நமக்கு அந்த தற்பொழிவு பாருங்க. இருமாப்பா ஏதாவது தற்பொழிவு பொறாமை இல்லை, அன்புக்கு முக்கியமா என்ன இல்லை, நம்ம எல்லாம் இந்த விஷயத்துல தெரிவிக்கும்னு நான் நினைக்கிறேன். அநேக நேரங்கள்ல யாராவது நல்லா இருந்தா நமக்கு சகிக்காது வருங்க பொறாமை. பாருங்க பொறாமை நிறைய நேரங்கள் அப்படியே உள்ள தாங்க சகிக்காது பாருங்க. இதெல்லாம் அந்த ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க பிள்ளைய போட்டுங்க தாளிச்சிருவாங்க பாருங்க. இருக்கிற பொறாமை ஒன்னையும் படிக்க வச்சேனே, உனக்கும் பீஸ் கட்டுனதே நான் பாரியா, அவன் பிள்ளை பாரியா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கான், நீ ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு நான் சொல்லல, ரெண்டாவது மூணாவது வந்திருக்க கூடாதா? வறுத்து எடுத்துருவாங்க பிள்ளைய. இப்படி எத்தனையோ விஷயங்கள் பொறாமைனால எவ்வளோ விஷயங்களை நாம செய்யறோம் பாருங்க. இது நம்மள இருக்கா? அது இருந்துச்சுன்னா எங்க நீங்க பிரியாணி போடுங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுங்க,
உங்க சொத்தெல்லாம் ஒரு தெருவில் இருந்தாப்பா இந்த நீ படிக்க போறியா தான் உனக்கு கொடுங்க, பிரயோஜனம் இல்லை. பொறாமையை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க சொத்தையே விட்டு கொடுத்தாலும், தற்கொலையை உள்ளே வச்சுக்கிட்டு உங்க உடலையே தானம் பண்ணாலும், அதனால எனக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, பெற்று மற்றவங்களுக்கும் அதனால ஒரு பயனும் இல்லை. எனக்கும் பயன் இல்லை, மற்றவங்களுக்கும். பாருங்க, 6வது வசனம் சொல்லுது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சிலர் அநியாயத்தில் தான் சந்தோஷம். பாரியா, இங்க இருந்து நான் வேகமா போகும்போதே நினைச்சேன், இப்போ அடி வாங்குவேன்னு நினைச்சேன். அந்த அடிச்சாம்பார் போய் விழுந்தாம்பார். பெரிய சந்தோஷம் விழுந்ததுல, அவன் அடிபட்டதுல. வண்டி ஓட்ட சொன்னா இவர் என்னமோ ரோட்ல என்னமோ ரேஸ் போற மாதிரி போறாரு. அநியாயத்துல என்ன செய்யாதாமா? சந்தோஷப்படாது, சத்தியத்துல சந்தோஷப்படும். பாரு, என் பையன் பாரு சத்தியத்துல நடக்க, என் பிள்ளைங்க பாரு வேத வசனத்துல உண்மையா இருக்காங்க, அதுல ஒரு சந்தோஷம். சிலருக்கு அதுல கூட சந்தோஷம் இருக்காது. அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? வெறும் உலகத்திலேயே இவரை விட்ட யாருமே இல்லை அப்படின்னு பரவாயில்லையா, நல்ல ஆண்டவர் சத்தியத்துக்கு கீழ்படியவர் தான், பரவாயில்ல, தேவன் அவரை ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சந்தோஷம் வராங்க. பொறாம, சத்தியத்துல சந்தோஷப்படாம அநியாயத்துல சந்தோஷப்படுறது. அடி கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். பக்கத்து வீட்டுக்கார நம்மகிட்ட சண்டையை போட்டுட்டே இருக்கான், யாரோட மோதலைங்கிறது டிஸ்டர்ப் பண்ணாதே, அவன் முட்டி கால் போட்டு ஜெபிச்சான்னா அது அந்த பாட்டு இருக்குது. அவர் இவர் டிஸ்டர்ப் பண்ணா இவர் முட்டி கால் போட்டு ஜெபிச்சா அவர் உச்சம் நிறைய செய்யறாங்களா? அப்படி இல்லை, இல்லை சந்தோஷம். முட்டி கால் போட்டு ஜெபிச்சான்னா அவனை ஆண்டவர் ரட்சிச்சுக்குவாரப்பா, அதுல சந்தோஷப்படணும். பாருங்க, இது மாதிரி சத்தியத்துல சந்தோஷப்படாம அநியாயத்துல சந்தோஷப்படும். சந்தோஷப்பட்டுக்கிட்டு நான் அன்பானவன், நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் அன்பானவன் இல்லை, நான் ஒரு விதமான ஆளுதான். ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க, வார்ப்பா யாரும் தெரியாது, அங்கி போட்டா பாதி லுங்கி கட்டின ஒரு மாதிரி சொன்னார். நம்ம எப்படி இருக்கும்? அநியாயத்துல சந்தோஷப்பட்டோம்னா உடனடியா நாம் வேதம் இதெல்லாம் வந்து கண்ணாடி போல நமக்கு காமிக்கிறது. என்ன குறிச்சு நான் பார்க்கணும் கண்ணாடியில, நான் எப்படிப்பட்டவாள், அன்பானவா? அநியாயத்துல சந்தோஷப்படுவேன், அப்ப நான் அன்பான கிடையாது, அந்த இடத்துல இல்லை அப்படின்னு நான் உடனே என்ன செய்யணும்? மறந்துருக்க வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நாங்கெல்லாம் எங்க சர்ச்சில் நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம், 10 ஏழைகளுக்கு உதவி செய்வோம், பாருங்க பிரியாணி போடுவோம், நாங்க எல்லாத்தையும் சாப்பாடு கொடுக்குமே. இதெல்லாம் அன்பானவங்களுக்கு அடையாளம் இல்லையா? நான் சொல்லல, வேதம் சொல்றது. சரீரத்தை சுட்டரிக்கப்படுவது ஒப்பு கொடுத்தாலும் அன்பு இல்லாவிட்டால் பாருங்க, சகல நிறைய விஷயங்களை அப்படியே சொல்லிட்டு போறாரு. சொல்ல நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு, தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர் அன்புள்ளவர் அப்படி எங்கேயாவது ஊழியர்கள் கேட்டிருக்கீங்களா? அன்புள்ள ஒரு ஊழியர் நம்முடைய தேசத்திலே பிரசங்கிக்க வருகிறார், தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர், சுகமாக்குகிற வரம் பெற்றவர். அதெல்லாம் என்ன உள்ளதாமா? குறை உள்ளது, இதெல்லாம் ஒழிஞ்சு போகக்கூடியது. ஆனா அன்பு மட்டும்தான் ஒரு மனிதனுக்குள்ளே வந்து விட்டால் அது என்ன செய்யாது? ஒழியவே ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த ஒழியாத அன்பை
அந்த நீங்காத அன்பை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். அன்பு இல்லாவிட்டால் எனக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு பயனும் இல்லை. இந்த அன்பு மட்டும் இல்லை என்றால் நான் ஒரு உருட்டி வச்ச ஒரு கல்லு தான், நான் குடிச்சு வச்ச ஒரு கல்லு தான். ஆகையினாலே நாம் அன்புள்ளவர்களாய் மாறுவோம். பொறாமை, தற்பொழிவு, பெருமை, மற்றவர்களை நாம் கோபமடைதல், அவர்களோடு இருமாப்படைதல், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் விட்டு நாம் அன்புள்ளவர்களாய் மாறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம்.